திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பி ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆள வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்றால் விவசாயி ஆள வேண்டும். ஒரு பச்சை தமிழர் சேலத்து சிங்கம் எடப்பாடியார் 4.5 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற போது சட்டம் ஒழுங்கை தன் கட்டுக்குள் வைத்திருந்தார். அமைதி பூங்காவாக தமிழகம் இருந்தது. அப்படிப்பட்ட முதல்வர் தான் கொரோனா காலத்தில் கூட ஏழை மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு உதவிகளை செய்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் தன் குடும்ப அதிகார மையத்தின் மூலம் ஆட்சியை 5 ஆண்டு காலத்தில் நிறைவு செய்ததன் மூலம் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, 13 வயது சிறுவன் கையில் கூட மதுர் பாட்டிலும் கஞ்சா கசக்கி கொண்டிருக்கிற அவல நிலையை தமிழ்நாடு கண்டு கொண்டிருக்கிறது. சத்தமில்லாமல் இன்று விவசாயியின் வயிற்றிலே அடித்த முதலமைச்சராக இன்றைக்கு ஸ்டாலின் விளங்கி கொண்டிருக்கிறார். பால் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. மின்சார கட்டணம் கரண்டை விட சாக்கடிக்கிற நிலையில் 5 முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு வரி, குடிநீருக்கு வரி, குப்பைக்கும் வரி போட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினையே சாரும்.